கிட்டத்தட்ட பல விமர்சனங்கள் தாவேகா கட்சி மேல வந்து வச்சாலும் விஜய் அவர்கள் ஒரு கெட்டவர். சோ அதனால அவர் ஆளக்கூடாது அப்படின்ற மாதிரி என்னோட கருத்து இருந்ததே வந்து கிடையாது. விஜய் அவர்கள் ஆண்டா அதுக்கு கீழே உள்ள இந்த தொண்டர்களா இருக்கட்டும், நிர்வாகிகளா இருக்கட்டும், இந்த நாட்டை நாசமாக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை ஆழமா வந்து வச்சுட்டே வந்து வந்தேன். சோ அது மாதிரி இப்போ பல எக்ஸாம்ல நம்மளால பார்க்க வந்து முடியுது. சோ அப்படி விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு நியூஸ் தெரிஞ்ச உடனே தாவேகாவோட தொண்டர்கள் கொற்ற மலையில காரை எடுத்துட்டு ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் அட்ராசிட்டி வந்து பண்ணாங்க, ஸ்டண்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து பார்க்க முடிஞ்சு. சோ இதை பார்த்த காவல்துறை அவங்க மேல வழக்கம் வந்து பதிஞ்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஸ்ரீரங்கத்தை பொறுத்தளவு அங்க தாவேகாவோட தொண்டர்கள் ஆட்டோவை எடுத்துட்டு போய் அந்த கோயில் வாசலுக்கு முன்னாடியே அட்ராசிட்டி பண்றது, ஆட்டோவை குறுக்க மறுக்க ஓட்டி டிஸ்டர்பன்ஸ் பண்றது அப்படின்ற மாதிரி கோஷம் போறது. சோ இந்த விஷயங்களை கோவில் வாசல்ல பண்றதையும் நம்மளால பார்க்க வந்து முடிஞ்சு. நம்பர் 3 என்ன அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தோட எம்எல்ஏ விஜய் சரவணன் அப்படின்ற ஒரு நபர் ஜெயிச்ச கொண்டாட்டத்துல குடிச்சிட்டு டான்ஸ் ஆடுறது மாதிரி ஒரு வீடியோ வந்து போடப்பட்டிருந்துச்சு. அது இப்போ சோசியல் மீடியாவிலையும் பரவிட்டு வந்து இருக்கு. நம்பர் 4 என்ன அப்படின்னா, ராயபுரம் தொகுதியோட எம்எல்ஏ விஜய் தாமு அப்படின்ற ஒரு நபர் கேக் வெட்டுறேன் கொண்டாட்டத்துல கேக் வெட்டுறேன் அப்படின்ற பேர்ல பெரிய வாள் எடுத்து அந்த கேக்கை வெட்டி வீடியோ போடுற மாதிரி ஒரு வீடியோ வந்து பார்க்க முடிஞ்சு. சோ இப்படி தாவேகாவோட தொண்டர்கள்ல இருந்து தாவேகாவோட நிர்வாகிகள் வர கட்சி இன்னும் ஆட்சியிலே வந்து உட்காரல, பதவியே வந்து ஏற்கல. சோ அதுக்குள்ள அட்ராசிட்டி ரகலை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ஒரு ஜெயிச்ச எம்எல்ஏ கொண்டாட்டத்துல கேக் வெட்டுறதுக்கு பெரிய கத்திய வச்சு ஒரு வாழை வச்சு கேக் வெட்டுறாரு அப்படின்ற பட்சத்துல இந்த சமூகத்துக்கு இவங்க தாவேகா கட்சி என்னத்தை கற்பிக்கிறாங்க அப்படின்னு வந்து பாருங்க. அந்த காலத்துல கத்தி முனையோட பேனா முனை தான் கூர்மையானது. சோ அதனால பேனாவை வந்து குடிங்க அப்படின்ற மாதிரி பலர் நல்வழி வந்து படுத்துறாங்க. பட் இந்த காலத்துல பேனாமுனையோட கத்தி தான் வந்து பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகத்துக்கு தப்பா கற்பிக்கிறாங்க அப்படின்றதான் வந்து உண்மை. பட் இங்க ஒரு எம்எல்ஏ இருக்கக்கூடிய நபர், ஒரு தொகுதியோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்கக்கூடிய நபர் இந்த மாதிரி பாலை வந்து கையில எடுக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல அந்த தொகுதி மக்கள், அந்த தொகுதியோட தொண்டர்கள் பாலை கையில எடுக்கிறதுக்கு சொல்லவா வந்து வேணும். அதே மாதிரி விஜய் அவர்கள் எப்படி காக்கி பேண்ட்லயும் வெள்ளை சட்டையிலையும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து போனாரோ, சோ அதே மாதிரி தொண்டர்கள் எப்படி அதே ட்ரெஸ் கோட வந்து ஃபாலோ பண்ணாங்களோ, சோ அதே மாதிரி இந்த தொகுதியோட எம்எல்ஏ வாழை வந்து எடுத்தாரு, நம்மளும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் அவன் கேக் வெட்டுறதுக்கு வாழை வந்து எடுப்பான், நெக்ஸ்ட் ஆளை வெட்டுறதுக்கு வாழை வந்து எடுப்பான். இதை வச்சுதான் இந்த சமூகத்துல பல கொடூர சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. சோ இத எண்ட் ஆஃப் த டே தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இந்த கட்சிக்கு ஒரு அறிக்கையை வந்து போட்டு இவங்களை நல்வழிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சு இந்த ஒரு வீடியோ வந்து முடிக்கிறேன். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க.